பிள்ளையான் 2 தடவைகள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இறுதியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு சிறைச்சாலை வாகனத்திலே செல்லுகிற போது ஊடகவியலாளர்களிடம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உண்மையிலே பிள்ளையானை பொறுத்த மட்டில் அவர் ஒரு சந்தேக நபர் குற்றவாளியாக காணப்படவில்லை. ஒரு சந்தேக நபராக இப்பொழுது அவர் அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டது. ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறார். அதன் பின்பதாக இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி இவரை விடுதலை செய்திருக்கிறது. 5 பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு கட்சியில் படுகொலை செய்யப்பட்டது என்ற வரலாறு என்றால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய எங்களுடன் இருக்கின்றவர்கள் தான். இவர்களை கடத்தியது ஆயுத முனையில் வைத்திருந்தது பிள்ளையானுடைய தரப்பு தான் என்று உறுதியாக கூற முடியும். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவர்களை பயன்படுத்தி பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்ததாக பல்வேறுபட்ட செயல்கள் அப்போது இருந்து இன்று வரையும் இருக்கின்றன. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி என்கின்ற விவகாரம் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு தமிழ் ஒரு ஊடகவியலாளரை கொழும்பிலே கடத்தியவர்கள் ஏன் பாராளுமன்றத்திலே செல்லுகின்ற வீதியிலே போட வேண்டும் என்றால் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக தான் அது போடப்பட்டது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாடும் சமகால அரசியல் வேளையிலே பேசப்படுகின்ற சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கி செல்வம் அரியநேந்திரன் அவர்கள். வணக்கம். 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 குறிப்பாக மட்டக்களப்பினுடைய அரசியல் சூழல் என்பது இப்போது கொஞ்சம் கொதிநிலையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் குறிப்பாக பிள்ளையான் 2 தடவைகள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இறுதியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு சிறைச்சாலை வாகனத்திலே செல்லுகிற போது ஊடகவியலாளர்களிடம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய், குறிப்பாக ஜனாதிபதியினுடைய வாய் போல, அனுரவினுடைய வாய் போல எல்லாமே பொய் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக மட்டக்களப்பிலே இருந்து பிள்ளையானுடைய காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொலைகள், கடத்தல்கள் தொடர்பான நேரடி சாட்சியமாக இருக்கக்கூடியவர் நீங்கள். வணக்கம். நிச்சயமாக அவர் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 1 வருடத்துக்கு பிறகு நினைக்கிறேன், 1 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு மட்டக்களப்பிலே 2 முறை அல்ல, இப்போ அவர் கொழும்பில் இருக்கின்ற போது முதலாவது வழக்குக்கு அவர் கூப்பிடப்பட்டது, அவர் சமூகம் கொடுக்கவில்லை, அவர் அழைத்து வரவில்லை. 2வது தவணையாக இருக்கக்கூடிய கடந்த 30ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடந்த வழக்கில் தான் அவர் அங்கே கொழும்பில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைக்கப்பட்டு வந்து அந்த வழக்கு விசாரணை முடிவிட்டு மீண்டும் நான் நினைக்கின்றேன் இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த தவணை இடப்பட்டிருக்கின்றது. தவணை இட்டதுக்கு பிறகு அவர் அந்த வாகனத்தில் ஏறி செல்லுகின்ற போதுதான் வெளியில் நின்ற ஊடகவியலாளர்கள் உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு, இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அந்த வாகனம் ஓடுகின்ற போது நின்ற நிலையிலே நின்று அந்த பேட்டி கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர் அந்த வாகனத்திலே செல்லுகின்ற போது ஜனாதிபதியின் பெயரை குறிப்பிட்டு அவர் சொல்லுவதெல்லாம் போய் எல்லாமே போய் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லிவிட்டு சென்றார். அது சமூக ஊடகங்களிலே ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்பட்டது. உண்மையிலே பிள்ளையானை பொறுத்த மட்டில் அவர் ஒரு சந்தேக நபர் குற்றவாளியாக காணப்படவில்லை. ஒரு சந்தேக நபராக இப்பொழுது அவர் அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் அங்கு கூறுகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி கூறுகின்ற விடயங்கள் எல்லாமே போய் என்று அவர் எல்லாமே என்று கூறுகின்ற போது அவரின் வழக்கு சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்ட விடயம் சம்பந்தமாக அதை தான் அவர் இலக்கு வைத்து அவ்வாறு அந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த பல்வேறுபட்ட சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் தேர்தல் இடம்பெறுகின்றது. அதில் அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அதற்கு மார்ச் மாதம் 2ஆம் வாரம் என்று நினைக்கிறேன் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து 1 வாரத்தினால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே அந்த பிளவு ஏற்படுகின்றது. பிளவுக்கு பிற்பாடு தேர்தல் நடக்கின்றது. தேர்தலுக்கு பிறகு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், பல்வேறுபட்ட பிரதேசவாதங்கள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதிலே பிரதான சூத்திரதாரியாக பிரதான
நிறைவேற்ற அல்லது விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து சென்ற கருணா அவர்களுடன் தான் பிள்ளையான் அவர்கள் சேர்ந்து ஆரம்பத்திலே இயங்கியிருந்தார். கருணா அவர்கள் லண்டனிலே சென்று சில விடயங்களுக்காக அங்கு கைது செய்யப்பட்ட போது தான் அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை அவரே கைப்பற்றியுள்ளார். அந்த கைப்பற்றியதற்கு பிறகுதான் பல்வேறுபட்ட சம்பவங்களுக்காக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவர்களை பயன்படுத்தி பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை, பல்வேறுபட்ட கைதுகளை, பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்ததாக பல்வேறுபட்ட செயல்கள் அப்பொழுது இருந்தே இன்று வரையும் இருக்கின்றது. அவரை மட்டக்களப்பில் இருந்து இறுதியாக ஒரு வருடங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட போது அவர் கைது செய்யறதுக்காக அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிக்கை என்னவென்றால், ஸ்ரீலங்கா பயங்கரவாத புலனாய்வு அறிக்கையிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கொழும்பில் இருந்து கடத்தப்பட்ட விடம் தொடர்பாகத்தான் இவரை கைது செய்கின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் கூறி அவரை கைது செய்கின்றார்கள். ஆனால் கைது செய்து 2 வாரங்களுக்கு பிறகு அதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அல்லது பல்வேறுபட்ட செய்திகள் வருகின்றது என்னவென்றால், இந்த செய்திகளுக்கு அப்பால் அவர் கைது செய்யப்பட்ட ரவீந்திரநாத்துக்காக கைது செய்யப்பட்டு அங்கு சென்றாலும் கூட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக இவருக்கும் அது தெரியும், இவரும் ஒரு சந்தேக நபராக இருக்கின்றார், இவரையும் நாங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அங்கே கூறப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான இந்த 2 விடயங்களுக்காக கொழும்பிலே தடுக்கப்பட்டவர் மட்டக்களப்புக்கு அழைக்கப்பட்ட வந்த விடயம் என்னவென்றால், மட்டக்களப்புக்கு இந்த 2 விடயங்களுக்காக அல்ல, ரவீந்திரநாத்தை கடத்தின விடயமாகவோ அல்லது மட்டக்களப்பில் நடந்த கொண்டு தாக்குதல் அல்லது வேறு இடங்களில் இருந்த விடயங்களை ஆராய்வதற்காக மட்டக்களப்பிலே கொண்டு வரவில்லை. ஏற்கனவே 3 வழக்கிலே 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 5 பேர் கொலை செய்யப்பட்டதிலே இவரும் அந்த சந்தேக நபராக அந்த வழக்கிலே முன்னிலைப்படுத்தப்பட்டதற்காகத்தான் அவர் அங்கே கொண்டு வரப்படுகின்றார். ஆகவே அவர் எல்லாமே பொய் என்று கூறுகின்ற போது எது மெய் என்று அதை நிரூபிக்க வேண்டியது உண்மையிலே சட்டத்துறை, நீதித்துறை, அதை கையாளுகின்ற நீதிமன்றங்கள் ஊடாக தீர்ப்பு வரையும் அவர் உண்மையில் குற்றவாளி அல்ல, இப்பொழுது சந்தேக நபராக இருக்கின்றார். ஆகவே சந்தேக நபராக இருந்து ஒரு அழைத்து வருகின்ற போது அவரை கைது செய்யப்பட்டது எல்லாமே பொய் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அது எல்லாமே மெய் என்ற விடயம் அல்லது அவர் கூறியது பொய் என்ற விடயத்தை நீதித்துறை தான் அதை அந்த வழக்கு சம்பந்தமாக தீர்ப்பு வருகின்ற போதும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் அவர் அந்த விடயங்களை அந்த ஏற்கனவே கூட ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற நேரத்தில் கூட வேட்பாளராக இருக்கக்கூடிய இப்பொழுது ஜனாதிபதியாக வெற்றி பெற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பாக மிகவும் அவதூறான வார்த்தைகளை பேசிய ஒருவராகத்தான் பிள்ளையான் அவர்கள் இருக்கின்றார். இப்பொழுது ஜனாதிபதி பதவியேற்றதற்கு பிறகு இவ்வாறான ஒரு வார்த்தை கூறியிருக்கின்றார். எல்லாமே பொய் என்று கூறுகின்ற போது அவர் தொடர்பான விடயங்களைத்தான் அவர் பொய் என்று கூறினாலும் கூட ஜனாதிபதியை பொறுத்தமட்டில் நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை அவர் பொய்யாகவோ அல்லது மெய்யாகவோ பல விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றது என்பது ஒரு விடயம். ஆனால் அதை ஜனாதிபதியை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபராக பிள்ளையான் அவர்களுக்கு தகமை இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக, குறிப்பாக இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. நீதிமன்றம் இதனை தீர்மானிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் மட்டக்களப்பிலே ஒரு கொலை கலாச்சாரத்தினுடைய ஒரு காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள், மக்களுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிங்ஸ்லி ராசநாயகம், அதே போல ஜோசப் ராஜசிங்கம் போன்றவர்களுடைய அந்த கொலை விவகாரம் தொடர்பாகவும் பிள்ளையானுடைய தரப்பு அல்லது டிஎன்டிபி தரப்பு தான் இதனை செய்திருக்கிறது என்ற அறிக்கைகள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் இருக்கிறது. ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறார். அதன் பின்பதாக இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி இவரை விடுதலை செய்திருக்கிறது. உண்மையில் போதிய ஆதாரங்கள் இல்லையா அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சில அழுத்தங்கள் கிடைக்கப்பட்டதா? கோட்டாபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி ஏற்பட்ட பின்பதாக இந்த விடுதலை இடம்பெறுகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், 2009 மே 18க்கு முந்தி நடந்த சம்பவங்கள் 2018க்கு பிறகு ஜனாதிபதிகளாக மாறப்பட்டு அந்த விசாரணைகள் இடம்பெற்ற போது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் ஆரம்பத்திலே பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டு மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்களின் சந்தேக நபராக 5 வருடங்கள் அவர் அங்கே தடுக்கப்படுகிறார். ஆனால் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு
சட்டமாதிபரின் அறிக்கை வருகின்ற போது அதிலே ஏற்கனவே பலர் கூறியிருக்கின்றார்கள். பல விடயங்கள் அதிலே நான் கூறுவதற்கு முன்பே பலர் அதை பல ஊடகங்களிலே கூறியிருக்கின்றார்கள். சட்டமா திணைக்களத்திலே இருந்து அறிக்கை வருவதற்கு முன்பு சட்டமா திணைக்களத்திலே இருந்தும் சில இடமாற்றங்கள் செய்யப்பட்ட விடயங்களிலே அதிலே பலர் கூறப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சட்டத்துறையை பொறுத்த மட்டில் அதில் இருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் ஊடகத்திலோ அல்லது பகிரங்கமாகவோ அதை கூறுவது சட்டத்துக்கு புறனான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அந்த 5 வருடங்கள் அவர் கைது செய்யப்பட்டு பல்வேறுபட்ட வாய்மொழியால் அல்லது பல்வேறுபட்ட சந்தேகங்கள், அது பல்வேறுபட்ட படுகொலைக்காக சூத்திரதாரியாக டிஎம்பிபி கட்சியை சேர்ந்த பிள்ளையானோட சேர்ந்த குழுவினர் இருக்கின்றார்கள் என்பது பரவலாக பேசப்பட்டது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக நீங்கள் கூறுகின்ற எங்கள் மாமனிதர், நாங்கள் இலங்கை வரலாற்றில் மாத்திரமல்ல உலக வரலாற்றிலே ஒரு பாராளுமன்ற அமர்வு, அதாவது 5 வருட பாராளுமன்ற அமர்விலே 5 வருடங்களுக்கு ஒருக்கா தான் தேர்தல் இடம்பெறுகின்றது. ஆகவே 2004ஆம் ஆண்டிலிருந்து 2010 இந்த ஒரு சூழலில், இந்த ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான அந்த இதிலே நாங்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு கட்சியில் படுகொலை செய்யப்பட்டது என்ற வரலாறு என்றால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய எங்களுடன் இருக்கின்றவர்கள் தான். அதைவிட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் மாமனிதர் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஜோசப் பர்ராசிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலீடாக தேசிய பட்டியலிலே சிபாரிசு செய்யப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் திருகோணமலையில் இருக்கின்ற விக்னேஸ்வரன் அவர்கள், இலங்கை வங்கியிலே ஒரு அதிகாரியாக கடமையாற்றிய விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த பாராளுமன்றத்திலே பதவி பிரமாணம் செய்வதற்காக தனது பதவியை இலங்கை வங்கியிலே கொடுத்து பதவியை ராஜினாமா செய்து போட்டு வெளியிலே வருகின்ற போது அவர் சுடப்படுகின்றார். ஆகவே அவர் சுடப்படாமல் இருந்திருந்தார், அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்திருக்கணும். ஆகவே இவ்வாறான மிகவும் மோசமான படுகொலைகள் அங்கே இடம்பெற்றது என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், 2006ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், முதலாவது வாக்கெடுப்புக்கான விவாதம் இடம்பெற்று அந்த வாக்கெடுப்புக்கு இடம்பெறுகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார் சிவநாயக்காவின் உடன் சேர்ந்து ஜேவிபி கட்சி மஹிந்த ராஜபக்சேக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த 43 பேர் என்று நினைக்கின்றேன், அந்த 3 பேரிலே அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு, நாங்கள் இந்த உங்களுக்கு எதிராக இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் எதிர்த்து வாக்களிக்க போகின்றோம் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கோரம், அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கோரம் குறை இல்லாமல் இருந்தது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எங்கள் 22 பேரிலே யாரையாவது விலைக்கு வாங்கலாம் என்ற ஒரு விடயமாக பல பேருடன் பேசியிருந்தார்கள். எவருமே அதுக்கு முகம் கொடுக்கவில்லை. ஆனால் இறுதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்து அவர்களின் உறவினர்கள் கடத்தப்பட்டார்கள். நாங்கள் கொழும்பில் இருக்கின்றோம், எங்கள் உறவினர் எனது அண்ணர் இங்கே மட்டக்களப்பிலே இருந்தவர், அதுபோன்று இப்ப தங்கேஸ்வரி அக்கா மறைந்து விட்டார், அவர் திருமணமாகாதவர், அவருக்கு ஆரையம்பதியை சேர்ந்த அன்புமணி ஐயா அவர்கள் பிரத்யேக செயலாளராக இருந்தார், அவர் கடத்தப்படுகின்றார். இப்பொழுது அண்மையிலே மரணித்த ஏனந்தமூர்த்தி அவர்களின் அக்காவின் மகன் கடத்தப்படுகின்றார். அடுத்தது மறைந்த கனகசபை ஐயா கழுதாவளையில் இருந்து அவரின் மருமகன் கடத்தப்படுகின்றார். ஆகவே இந்த கடத்தப்பட்ட இங்கே மட்டக்களப்பிலே வைத்த போது நாங்கள் 4 பேரும் அங்கே அந்த வாக்கெடுப்பிலேயோ அல்லது இதிலே கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் கலந்து கொண்டால் விளைச்சத்தலமான படுகொலைகள் மட்டக்களப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்பதால் அவர்கள் யார் என்று பார்த்திருக்க மாட்டார்கள், நிச்சயமாக எங்கள் உறவினர்களை சுடுவார்கள் என்ற அந்த அச்சத்தினால் நாங்கள் உண்மையில் அந்த முதலாவது வாக்கெடுப்புக்கு நாங்கள் செல்லவில்லை. ஆனால் 2வது வாக்கெடுப்பின் மூலம்தான் அந்த இறுதியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த பாராளுமன்றத்தில் அங்கீகரித்த அந்த வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது 2வது வாக்கெடுப்பு இடம்பெறுகின்ற போது கூட பல்வேறுபட்ட எச்சரிக்கையில் செய்யப்பட்டு எங்களை அந்த வாக்கெடுப்புக்கு செல்ல விடவில்லை. ஆனால் இறுதியாக என்ன நடந்தது என்றால், இந்த ஜேவிபி இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி திரும்பவும் மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த பாராளுமன்றத்தை நிறைவேற்றியிருந்தது. ஆகவே நான் இதில் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த வகையில் மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் துப்பாக்கியால் படுகொலை செய்யப்படுவது, கடத்தல் செய்வது, அவர்களுக்கான பக்கபலமாக இந்த தமிழ் ஆயுத கொட்டுக்குழுக்கள் பயன்படுத்தப்பட்டது, அதுக்கு இந்த டிஎம்பிபி கட்சியில் இருக்கக்கூடிய இவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற விவரங்கள்
தொடர்ச்சியாக அதுல இருந்தது. குறிப்பாக விடயங்கள் வெளியே திரு அரியநேந்திரன் அவர்கள் உங்களுடைய அண்ணன் கடத்தப்பட்டார். செல்வி தங்கேஸ்வரி அவர்களுடைய பிரத்யோக செயலாளர் கடத்தப்பட்டார். ஜெயானந்தமூர்த்தி அவர்களுடைய மருமகன் கடத்தப்பட்டார் என்று குறிப்பிடுகிறீர்கள். இவர்களை கடத்தியது ஆயுத முனையில் வைத்திருந்தது பிள்ளையானுடைய தரப்பு தான் என்று உறுதியாக கூற முடியுமா? அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பில் செயற்பட்டு கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக பிள்ளையான் மட்டும்தான் அவருடைய குழுக்கள் மாத்திரம்தான் செயற்பட்டதா அல்லது வேறு குழுக்கள் அங்கு இருந்ததா? இந்த விடயங்களையும் தெளிவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும் இல்லையா? இது நாங்கள் பலமுறை கூறியிருக்கின்றேன், பல இடத்திலே கூறியிருக்கின்றேன். எங்கள் அண்ணர் அவர்களை கடத்தி எல்லாரையும் உடனே தான் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த உணவு விநியோகம் செய்தவர்கள் டிஎம்பிபியை சேர்ந்தவர்கள். கடத்தி கொண்டு சென்றவர்கள் அது யார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கடத்தி கொண்டு வைத்த அந்த இடத்துக்கு என்னென்னு சொல்றது, அந்த உணவுகள், இரவு உணவு பகல் உணவுகளை கொடுத்து அங்கே அவர்களை பராமரித்தவர்கள் இவர்கள். ஆகவே இந்த அவ்வாறாக இருந்தால் கடத்தியவர்கள் அவர்கள் என்றுதான் அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக அங்கே கூறப்பட்டது பிள்ளையான் குழுவினர் கடத்தி விட்டார்கள் என்றது அது பரவலாக கூறப்பட்டது. ஆனால் இந்த யார் கடத்தினார்கள் என்ற அந்த பெயர்கள் தெரியவில்லை. ஆனால் உணவு பரிமாற்றம் செய்தவர்கள் இவர்கள் என்பதை அவர்கள் பகிரங்கமாக கூறியிருந்தார்கள். அப்படி பார்த்தால் அவர்கள் தான் அதை எதிர்ப்பார்கள் என்பது பகிரங்கமாக இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த இந்த கடத்தல் சம்பந்தமாக 4 பேரும் நாங்கள் பாராளுமன்ற இருக்கக்கூடிய சபாநாயகரிடம் நாங்கள் முறையிட்டோம். அதைவிட சர்வதேச பாராளுமன்ற குழுவிலும் நாங்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தோம். இவ்வாறான நடவடிக்கை எங்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் அதிலே தெளிவாக கூறியிருந்தோம். இப்ப இதிலே நாங்கள் இன்னொன்றை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது என்னவென்றால், இந்த திட்டமிட்டு உங்களுக்கு தெரியும் 2006ஆம் ஆண்டு வடகிழக்கை பிரிக்கப்பட்டு இந்த ஜேவிபி இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார ஜனநாயகவின் கட்சியை சேர்ந்த அப்பொழுது இருக்கின்ற விமல் வீரவஞ்சம் எல்லாம் ஒரே குழுவாத்தான் இருந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் இவர்களுக்கு ஏவி விட்டு அந்த வழக்கு போடப்படுகிறது. வழக்கு போட்டு 2006ஆம் ஆண்டு தீர்ப்பு வருகின்றது. தீர்ப்பு வருவதற்கு வந்த உடனடியாக அவர்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அதிலே மிகவும் தீவிரமாக ஈடுபடுகின்றார். அந்த தீவிரமாக ஈடுபடுகின்ற போது 2008ஆம் ஆண்டு தேர்தல் வைப்பதற்காக மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இவ்வாறான அச்சுறுத்தல் சூழ்நிலையை பரவலாக செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தேர்தலிலே போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆகவே இந்த அச்சுறுத்தலை வைத்துக் கொண்டுதான் கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடப்பட்டதும் முதலமைச்சராக பிள்ளையான் அவர்கள் தெரிவானது எல்லாம் இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. உண்மையில் பிள்ளையான் போன்றவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் கிழக்கினுடைய ஒரு இருண்ட யுகத்தினுடைய நாயகர்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்கள், மக்கள் இன்னமும் அச்சத்தோடு நோக்குகின்ற ஒரு சிலராக பிள்ளையான், இனிய பாரதி போன்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கருணா குழுவிலே இருந்து பிள்ளையானுடைய கரம் கையோங்கிய பின்பதாக இடம்பெற்றிருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலைகள், குறிப்பாக அந்த பகுதிகளிலே நீங்கள் ஊடகவியலாளராக செயல்பட்டிருக்கிறீர்கள் நீண்ட காலமாக, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறீர்கள். இந்த காலப்பகுதியில் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி என்கின்ற விவகாரம் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் விவகாரத்தில் இருந்து பிள்ளையான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்துக்குள் உட்செலுத்தப்பட்டிருக்கிறார். இப்படியாக இருந்தால் பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அல்லது பிள்ளையானுடைய தரப்பினால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த வெள்ளைவான் கடத்தல்கள், ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகள், இந்த விவகாரங்களுக்கான நீதியை எந்த இடத்திற்கு கொண்டு செல்வது? உண்மையிலே இந்த இப்பொழுது நாங்கள் கேட்பது சர்வதேச நீதிதான் எல்லோரும் கேட்கின்றார்கள். ஏற்கனவே இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் நாங்கள் அப்பொழுது இருந்தோம். இந்த விடயம் தொடர்ச்சியாக இந்த படுகொலை இடம்பெறுகின்ற போது நாங்கள் இதுக்கான நீதி தேவை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலும் அல்லது பாராளுமன்றத்தில் அவ்வாறான இடங்களில் பல விடயங்களை நாங்கள் ஒருவரின் படுகொலை இடம்பெற்று அதற்கான நீதி கேட்கின்ற போது இன்னொருவரின் படுகொலை வரும். மிகவும் ஒரு அச்சுறுத்தல் சூழல். எங்களை ஒரு எப்படி வீட்டுக்காவலில் வைத்து பாராளுமன்றம் சென்றது போன்றுதான் எங்களை கொழும்பிலே ஒரு நாட்டுக்குள் முடக்கி வைத்து ஒரு 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 என்னென்று சொல்வது, பாராளுமன்றத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிவல விடுதியில் இருந்து பாராளுமன்றத்துக்கு செல்வதும் பாராளுமன்றத்திலே இருந்து மாதிவலைக்கு வருவதும் தான் எங்கள் வேறு கொழும்பு நகர்ப்பகுதியில் கூட எங்களுக்கு செல்ல முடியாத ஒரு 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 அச்சுறுத்தல். அவ்வாறான ஒரு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல் அதில் இருந்து கொண்டிருந்தது. பல்வேறுபட்டவர்கள் வெளியிலே செல்ல முடியாது, பல்வேறுபட்டவர்களை இங்கே வைத்துக்கொண்டு இவ்வாறான விடயங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இந்த இவ்வாறான ஒரு பாரதூரமான மிகவும் மோசமான ஒரு மிகச்சத்தரமான செயல்கள் அந்த இதில் இடம்பெற்றது. ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் மாமனிதர் சிவராம் அவர்கள்
அங்கே கடத்தப்படுகிறார். கொழும்பு வெள்ளவற்றை என்று நினைக்கின்றேன். அதிலே கடத்தப்பட்டு அவர் திட்டமிட்டு எங்கள் பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நட்புறவு வீதி, அதாவது ஜப்பான் நட்புறவு வீதியாக இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாராளுமன்றத்தில் அடிக்கடி சென்றிருந்தால் அதில் இருந்து பாராளுமன்றத்திலிருந்து ஏறக்குறைய 300 மீட்டருக்குள்ளான் அவரின் அந்த உடலத்தை கொண்டு போட்டிருந்தார்கள். ஆக இந்த பல்வேறுபட்ட அந்த அவ்வாறு போட்டதும் கூட அதுவும் எங்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஒரு ஒரு தமிழ் ஒரு ஊடகவியலாளரை கொழும்பிலே கடத்தியவர்கள் ஏன் பாராளுமன்றத்திலே செல்லுகின்ற வீதியிலே போட வேண்டும் என்றால் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் அது போடப்பட்டது. ஆகவே இந்த இவ்வாறான ஒரு நிலைச்சத்திரமானது ஊடகவியலாளருக்கான படுகொலை இங்கே எங்கள் நாட்டுப்பற்றாளர் நடேசன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்து வந்தவர். அவ்வாறானவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இப்ப ஆரம்பத்தில் 2000 ஆண்டு நான் நினைக்கிறேன் அது சந்திரிகா ஆட்சியால் அடுத்த ஆட்சி என்று தெரியாது, ஆரம்பத்திலே யாழ்ப்பாணத்திலே சுடப்பட்ட ஒரு ஊடகவியலாளர். அவ்வாறு தொடர்ச்சியாக அந்த ஊடகவியலாளர்கள் இப்பொழுது 43 ஊடகவியலாளர்கள் பட்டியலே வந்துச்சு. அதில் கூடுதலாக மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தான் கூடுதலான 26 ஊடகவியலாளர்கள் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி காலத்தில் தான் சுட்டுக் கொல்லப்பட்ட எவருக்குமே இதுவரையில் நீதி இல்லை. ஆனால் இந்த பல்வேறுபட்ட தரப்புகள், பல்வேறுபட்ட சாட்சியங்கள் பலது கொடுக்கப்பட்டாலும் கூட இதுவரை இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக எந்த நீதியும் கிடைக்கவில்லை. சரி, இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக நீதி கிடைக்கவில்லை என்றால் 17 வருடங்களாக நாங்கள் எங்கு கேட்கின்றோம்? சர்வதேச நீதியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சர்வதேச நீதியும் கூட எங்களுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது அதுவும் ஒரு ஒரு கதைப்பதும் அல்லது விடுவதும் அதுக்கான சரியான ஒரு பொறிமுறை இல்லாத ஒரு விடயமாகத்தான் இந்த ஊடகவியலாளர்களின் படுகொலையும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகவியலாளர்கள் என்று நீங்கள் 43 பேரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதில் சிங்கள ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள், 2 இஸ்லாமியர் இருக்கின்றார்கள், மற்றவர் எல்லாம் தமிழர்கள். இதிலே அந்த சிங்கள ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி, அதில் படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் உண்மைத்தன்மையை, இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலை நடக்கின்றது என்ற விடயத்தை சர்வதேச ரீதியாக கொண்டு சென்றவர்கள், தொடர்ந்து குரல் கொடுத்தவர்கள், அவ்வாறானவர்களை அடக்கின்ற ஒரு பாணியில் தான் மிகவும் ஒரு இனப்படுகொலையாக இந்த அரசாங்கம் அதில் இருந்தது. அது ஒரு அந்த கொடூரத்தை இப்பொழுது நாங்கள் லேசாக இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் 22 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது எங்களோட மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் சுடப்படுகிறார். ரவிராஜ் அவர்கள் சுடப்பட்டதுக்கான காரணம் மட்டக்களப்பு, அதாவது கிழக்கு மாநிலத்துக்காக தான் அவர் சுடப்படுகிறார் என்பது பலருக்கு தெரியாது. ஏனென்றால் ரவிராஜ் அவர்கள் சுடுபடுவதற்கு முதல் நாள் அவர் சுடுபடுகிறார் நவம்பர் மாதம் 2000 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மட்டக்களப்பிலே, அதாவது வாகரையிலே ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது. அந்த குண்டு தாக்குதல் என்பது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருந்து இடம்பெயர்த்து எங்கள் வாகரையிலே தங்கி இருந்தவர்கள் மீது விமான குண்டு தாக்குதல், எறிகணை தாக்குதல் இடம்பெறுகின்ற போது அவடத்தை 36 பேர் அதிலே கொல்லப்படுகின்றார்கள், 262 பேர் அதிலே காயப்படுகின்றார்கள். உடனே ரவிராஜ் எங்கள் வந்து சொல்லுகிறார், ஐயா சம்பந்தனையா, நாங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீட்டிங் போடுவது, ஒவ்வொரு நாளும் கூட்டம் போட்டு இந்த இனப்படுகொலை எவ்வாறு நடக்கலாம், யுத்த நிறுத்தம் தேவை என்ற விடயங்களை கதைப்பது, ஒவ்வொரு நாளும் தினமும் யுத்தம் நடக்கின்ற போது 22 பேரும் அங்கே கூடுவது, கதைப்பது. ஆக உடனே ரவிராஜ் அவர்கள் சொல்லுகிறார் சம்பந்தனையாட்ட, நாங்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து நீ சரி வராது. நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்துக்கு முன்பு நாளை 9ஆம் தேதி நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என்று கூறுகின்றார். நாங்கள் எல்லாரும் 22 பேரும் போய் அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் செய்து அடுத்த நாள் அந்த கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்து அடுத்த நாள் 8:30 மணிக்கு அவர் சுடப்படுகிறார் எங்கள் ரவிராஜ் அவர்கள். பாருங்கள் எங்கே இருக்கின்றது என்று. அதில் இன்னும் ஒரு விடயம் நான் இப்ப கூறுகின்ற, அந்த ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு பிறகு என்னோட மிக்க நல்ல ரவிராஜ் அவர்கள் மச்சான் தான் கதைக்கும் மச்சான் தான் கதைப்பார். எனக்கு இரகசியமாக கூப்பிட்டு சொன்னார், மச்சான் நாளைக்கு, அதாவது 10ஆம் தேதி எனக்கு ஒரு விடயம் இருக்கின்றது, அதை முடித்து விட்டு நான் உனக்கு கோல் எடுப்பேன், 2 பேரும் உனது வாகனத்தை கொண்டு வர தேவையில்லை, நாங்கள் 2 பேரும் நாங்கள் வாகரைக்கு செல்ல வேண்டும், நீ ஒருவட்டையும் சொல்லாமல் பேசாமல் நீர் திடீரென்று நான் வருவேன் அங்கே இது மாய்திவேலை கோட்டாட்சி, 2 பேரும் போக மாட்டேன். அவ்வாறு ஒரு திட்டம் நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கிடையில் அவர் அந்த கொழும்பிலே இருந்து அவர் ஒரு ஊடகத்தில், சிங்கள ஊடக சந்திப்பிலே அந்த ஊடகத்தை
அந்த ஊடக சந்திப்பை முடித்துவிட்டு அவர் வீட்டில் இருந்து செல்லுகின்ற போது சுடப்பட்டார். நிச்சயமாக அவர் வீட்டில் இருந்து வருவதாக இருந்தால் என்னிடம் தான் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த நேரம் தான் அவருக்கு அந்த படுகொலை நடந்தது. நிஜமாக இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது பிள்ளையான் போன்றவர்கள் தங்களை ஜனநாயகவாதிகளாக காட்டிக் கொள்கிறார்கள். ஒரு பக்கமாக பிள்ளையானுடைய ஆதரவாளர்கள் மட்டக்களப்பினுடைய நெல்சன் மண்டேலா என்று கூட பிள்ளையானை அழைப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் சிங்கள இனத்தினுடைய ஒரு கூரிய ஆயுதமாக தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டவர் பிள்ளையான் என்கின்ற குற்றச்சாட்டை இன்று வரை பலரும் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த காலப்பகுதியில் இருந்திருக்கக்கூடியவர், நீங்கள் இந்த விவகாரங்களோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கக்கூடியவர், பலமுறை அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர், நேரடியாக பிள்ளையானுடைய தரப்பினால் உங்களுக்கான அச்சுறுத்தல்கள் அந்த காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்டதா? நேரடியாக என்று கூறினார். எங்களுக்கு தெரியும், அந்த நேரடியாக நாங்கள் சந்திப்பதற்கு இங்கு மட்டக்களப்புக்கு வரவில்லை. தொலைபேசி மூலமாக பல எச்சரிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு மாத்திரமல்ல, எங்கள் 4 பேருக்கும். அதில் நான் ஒரு 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 அச்சுறுத்தலை சொல்லுகின்றேன். நாங்கள் பாராளுமன்றம் முடிந்து நாங்கள் அந்த டேபிள் வெளியிலே இருந்து கலைக்கின்ற போது எனக்கு ஒரு டெலிபோன், ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அப்பொழுது இங்கே எங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கள் 2வது மகள் வின்சென்ட் மகளிர் பாடசாலையிலே 2 நாள் பரீட்சை முடிஞ்சு 3வது நாள் பரீட்சைக்கு சென்று விட்டாள். அவங்களெல்லாம் மட்டக்களப்புலாம் எங்கள் உறவினர் வீட்டில் நாங்கள் விட்டுட்டு நான் கொழும்பில் இருந்தேன். எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. உடனடியாக நீங்கள் பதவியை விலக வேண்டும், பதவியை விலகாவிட்டால் அல்லது இந்த பதவியை விலக வேண்டும், பதவியை விலகி செல்லாவிட்டால் உங்கள் மகளை, உங்கள் பிள்ளைகளை கடத்துவோம் என்று தொலைபேசி வந்தவுடனே எனக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒரு இதா இருந்தது. இங்கே கல்வி பொதுத்தராதர பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த பாடத்துக்கு செல்லையும் மட்டும் அச்சுறுத்தலும் வருகின்றது. என்ன செய்யலாம் என்றால், நான் உடனே அங்கிருந்து தொலைபேசி மூலமாக இங்கிருக்கின்ற உறவினரிடம் நாங்கள் என்னவென்று சொல்லவில்லை. ஏன்னா உறவினர்களிடம் சொன்னால் அவர்களும் எங்கள் மகளை அங்கே அழைத்து வர மாட்டார்கள், இரண்டு பிள்ளைகளையும் அங்கே அழைத்து வர மாட்டார்கள் என்றதில் நான் சொன்னேன். ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. அந்த பிள்ளைகள் 2 பேரையும் அன்றிரவே எங்கள் மட்டக்களப்பு போகிறது நேரத்திலே கொண்டு நாளைக்கு காலையில் கொண்டு வாருங்கள் என்று அந்த விதமாக நாங்கள் அங்கே எடுத்து அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த ஆண்டு பரீட்சை 2006ஆம் ஆண்டு 2 பாடங்களுடன் எனது மகள் தோற்றவில்லை. நான் இதை சொல்லிவிட்டு எனக்கு மட்டும்தான் அந்த தொலைபேசி அழைப்பு என்று நான் விட்டுட்டேன். உடனே இப்பொழுது மறைந்த எங்கள் கழுதாவளை கணேசவை ஐயாவன் சொன்னார், தனக்கு தொலைபேசியில் வந்தால் நீங்கள் விலகாவிட்டால் தனது வீட்டில் இருக்கின்ற மருமகனை அல்லது பிள்ளைகளை கடத்துவோம் என்று அவருக்கும் அந்த தொலைபேசி அழைப்பு அங்கு சென்றது. ஆகவே இந்த இவ்வாறான தொலைபேசி அழைப்பிலே அந்த நம்பர், அந்த இலக்கங்களை எடுத்தால் பிறகு நாங்கள் அந்த இலக்கங்களையும் குறிப்பிட்டு நாங்கள் அதிலே முறையிட்ட வரலாறு இருக்கின்றது. ஆனால் நேரடியாக அதிலே அந்த அச்சுறுத்தல் செய்யவில்லை. அடுத்தது, நாங்கள் இங்கே எனது மகன், மூத்த மகன், எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன் இங்கே மட்டக்களப்பிலே அவர் வந்து சென்ட் மைக்கேல்ஸிலே படித்து விட்டு இங்கே விட்டு போனதாக அவர் இந்த இதிலே செல்கின்ற போது எங்கள் விவரங்கிலே ஏனைய நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கின்ற போது 2 பேர் மோட்டார் சைக்கிளில் சென்று அவரை ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கின்றார்கள். அதுடன் அவர் இங்கிருக்க இயலாது அப்படி என்ற பிரச்சனையோட பிறகு அவரை கொண்டு நாங்கள் அங்கே எங்கள் மாதிவலை குவார்டர்ஸிலே எங்கள் அந்த விடுதியிலே நான் எங்களோட தங்கியிருக்கின்ற போது ஒரு 2 மாதங்களுக்கு பின்னால் அந்த மாதிவலை என்ட்ரன்ஸ், அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிவலை எல்லாரையும் சேர்த்து ஒரு முன்னுக்கு இருக்கின்ற போலீஸ் காவலில் இருக்கின்றவர்கள் என்னுடன் இருக்கின்ற போலீஸிடம் அங்கே முன்னுக்கு இருக்கின்றவர் நட்பு ரீதியாக கூப்பிட்டு கூறியதாக அவர் வந்து கூறினார். இப்படி அரியநேத்திரன் மந்திரி பாராளுமன்ற உறுப்பினரின் மகன் இங்கிருக்கிறார், அவரை இங்கு வந்து 2 பேர் விசாரித்து விட்டு செல்கின்றார், தங்காட்டை விசாரித்து விட்டு செல்கிறார்களாம். ஆகவே கவனமாக அவரை வெளியில செல்லாமல் அதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்ற இதை கூறியதாக, ஆரணம் கூறினாக அந்த போலீசிடம் கூறியதாக அதே போலீஸ் காவல்துறை அந்த கேட்லேன் என்ற போலீஸ்காரர்கள் என்னிடம் இருந்த காவல்துறை நட்பு ரீதியாக கூறியிருந்தார். ஆகவே அவ்வாறான இதிலே அவரையும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு
நிலையிலே ஒடுக்கப்பட்ட, அதாவது இந்த வெளியிலே செல்ல முடியாத நிலைமை, எல்லாம் இந்த நேரடியான எச்சரிக்கை அல்ல, ஆனால் இப்படியான எச்சரிக்கைகள் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக மட்டக்களப்பினுடைய ஒரு மிக நீண்ட கொலை பட்டியல்கள், கப்பங்கோரல்கள், கடத்தல்கள் இவை எல்லாவற்றோடும் டிஎம்பிபி தொடர்பட்டிருக்கிறது, அதனுடைய உறுப்பினர்கள் தொடர்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மக்களிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்குள்ளே உட்கட்சி மோதலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கொலைகள், இன்னும் போலீசாருக்கு எதிராக இடம்பெற்றிருக்கக்கூடிய கொலைகள், இப்படி பல்வேறு கொலை சம்பவங்களோடு தொடர்பட்டு, குறிப்பாக 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இப்போது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு பிள்ளையான் அழைத்து வரப்படுகிறார். இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கிற போது பிள்ளையான் கடந்த காலங்களில் நடந்து கொண்ட, பிள்ளையானுடைய சகாக்கள் செய்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு மக்களினுடைய சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வெளிப்படையாக தைரியமாக சொல்லுகிறார், என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய்யானவை என்று குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் அத்தோடு சேர்த்து நாட்டினுடைய ஜனாதிபதி என்னுடைய வாய் போலதான் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பின்புலம் அல்லது தத்துணிவு என்பது இன்றும் பலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறீர்களா? அவருக்கு இருக்கின்ற தத்துணிவு என்பது இப்பொழுது பழைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள், அவர்களின் சகாக்கள், அவர்களின் சட்டத்தரணிகள், அவர்களின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவர்களின் ஒரு பலம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு வெளிப்படையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உதயன் பெலே என்று நினைக்கின்ற சட்டத்தரணி அவர் கூட என்ன கூறுகின்றார் என்றால், அவர் பிள்ளையானவர்கள் மட்டக்களப்பிலே வந்து ஜனாதிபதி கூறியதெல்லாம் போய் அவரின் வாய் போல் இருக்கின்றது என்பது ஒரு விடயம். ஆனால் அவர் கூறுவதற்கு முன்பே அவர் சட்டத்தரணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 3 தடவை கூறியிருக்கின்றார், பிள்ளையான் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, எல்லாம் போய் அரசாங்கம் திட்டமிட்டு செய்கின்றது என்ற விடயத்தை கூறுகின்றார். ஆகவே இந்த சட்டத்தரணியாக அவருக்கு கையாளுகின்றவர்கள் அவர்களுக்கு பலமாக இருக்கின்றார்கள். அதைவிட முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் சகோதரர்கள் அல்லது அவர்களின் ஏதோ ஒரு தரப்பு அவருக்கு பின்னாலே இருக்கின்றது. அந்த தைரியம் அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக என்னவென்றால், ஒரு சந்தேக நபராக அதிலே இப்பொழுது கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில் இருந்தால், என்னை பொறுத்த மட்டில் அவர் இப்பொழுது கைது செய்யப்படாமல் சாதாரண ஒரு ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டது போன்று அவரை கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஒரு வழக்குக்கு அவர் அழைக்கப்பட்டு அவர் மட்டக்களப்பிலே சென்றிருந்தார் என்றால், அவர் இந்த ஜனாதிபதி சொல்வதெல்லாம் போய், அவருடைய வாய் போய் அல்லது எனக்கு எதிரானது போய் என்ற வார்த்தையை நான் நினைக்கவில்லை கூறியிருப்பார் என்று. ஆனால் அவர் சிறையிலே இருந்து வந்து சிறைக்கிலே செல்லுகின்ற போது அவருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, இதையும் கலைத்து விட்டு செல்லலாம் என்ற ஒரு என்ன மனப்பாங்கம் அவருக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. நிச்சயமாக கடந்த காலத்தினுடைய மிக மோசமான காலப்பகுதியை அனுபவித்தவர்களாக, அதனுடைய சாட்சியங்களாக வாழக்கூடியவர்கள் நீங்கள். உண்மையில் இந்த விவகாரங்கள் தொடர்பான தொடர்ச்சியான உங்களுடைய முறைப்பாடுகள், கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட கடந்த காலத்தினுடைய அநீதிகள் தொடர்பான சாட்சியங்களாக இருந்து வருகிறது. நன்றி திரு அரியநேந்திரன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக பிள்ளையான் அவர்கள் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை, பொய்யானவை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயத்திலே மட்டக்களப்பிலே வாழ்ந்த மக்கள் இன்று வரை பிள்ளையானுடைய அந்த தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இன்றும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குறிப்பான இந்த காலப்பகுதியில் மிக அதிகப்படியான நெருக்கடிகளை சந்தித்தவர்களாக, மக்களுடைய பிரதிநிதிகளாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் திரு அரியநேந்திரன் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், அந்த காலப்பகுதியில் இருந்திருக்கக்கூடிய விடயங்கள், இவை எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறார். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.